ஏமா கமிட்டி வந்து 2017 சிஎம்கிட்ட சொல்லி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஏமா கமிட்டிக்கு போட்டிருக்காங்க. சாரதா கொடுக்குறார் பிரின்சிபல் செக்ரட்டரி, ஒரு சீனியர் பிரின்சிபல் செக்ரட்டரி ரிட்டையர்டை வச்சு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி ஆராய்ந்து அந்த பெண்களுக்கு உள்ள பாதிப்புகளெல்லாம் ஆராய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த ஏமா கமிட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறார். அதில் உள்ள கோரிக்கைகள் என்ன என்று சொன்னால், ஒன்று பேசிக் கம்யூனிட்டிஸ் இல்லாமல் சுகாதார சீர்கேடாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அவங்க சொல்கிறது, எங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் சரியில்லை, எங்களுக்கு ஒரு டாய்லெட் வசதி இல்லை, இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. இது மனைவி சொன்னது புதுசாக சொல்ல, அந்த கேமரா அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தனி அறையில் போய்ட்டு அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோங்கன்னு சொன்னால் அங்கே கேமரா இருக்குமோன்ற அச்சம் வந்துவிடும் என்பது 38வது சரத்தில் இருக்குது. அந்த கமிட்டியில் நான் பார்த்தேன், 38 80 படித்தேன். அப்படி இருக்கும்போது இந்த ஃபியர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னோடனே இதை எப்படி தவிர்ப்பது என்பதை சுட்டிக்காட்டி அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த கமிட்டியில் உள்ள சாராம்சம். அப்புறம் இதில் கேரள நடிகர்கள்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா, அது அவங்க தவறு செய்தார்களா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டியது அவங்க கடமை. ஆனால் நான் மொத்தமாக எல்லாரையும் பற்றி சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இப்போ நாட் ஒன்லி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, பெண் காவலர்கள் அவங்களையும் பல தரப்பு குற்றச்சாட்டுகள் வந்துருக்கு. பல இடங்கள் இப்போ நிர்பயா கொலை இருக்கட்டும், இப்போ கல்கட்டாவில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் டாக்டரோட சம்பவம் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் நடக்குது. அது காரணம் என்னன்னு சொன்னால், எனக்கு எம்ஜிஆரின் பாடல் தான் வரிகள் ஞாபகம் வருது. ஒன்று தான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவனாகவும் தீவனாகவும் அன்னை வளர்க்கையில். அப்போ நாம் எதை பார்க்க வேண்டும்? இந்த இதில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, மற்றதை பற்றி குற்றம் சொல்லி இவங்க செஞ்சாங்களா அவங்க செஞ்சாங்களா இவங்க செய்யலையானோட திங்க் பண்ணுறதோட, நாம் நம் மக்களை எவ்வாறு சீர்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும், எப்படி வளர்க்கணும், இந்த எண்ணமே வரக்கூடாத அளவிற்கு உருவாக்குவது எப்படி தான் நான் நினைப்பேன். நடப்பது பல இடங்களில் எல்லா பகுதியிலும் பிரச்சனைகள் இருக்குது. ஐடி செக்டரில் இல்லையா, பேங்கிங் செக்டரில் இல்லையா, இதெல்லாம் சொல்லிட்டே போனால் அப்புறம் அங்கே இருக்குன்னு சொல்லி இதில் இல்லையா, எங்கெங்கே நடக்குதோ சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. சில பேர் கேட்குறாங்க, இப்போ சொல்கிறாங்களே இவங்களுக்கு ஏன் அப்போ சொல்லக்கூடாதான்னு. இப்போ கூட நம்ம மனைவி சொன்னதுக்கே கேள்வி கேட்குறாங்க. சில விஷயங்களே அப்போ சொல்ல வேண்டியது சரி, அவங்களால தாங்குகின்ற சக்தி சரி, இதை கடந்து போகிற சக்தியோ அதை அவாய்ட் பண்ணி போகிற சக்தியோ இருந்தனால சில பேர் அப்படி இருக்கலாம். எல்லாருக்கும் அந்த மனப்பக்கம் இருக்காது. அதனால் அந்த வேதனை வெளிப்படுத்துவதற்கு அங்கே போய் சொன்ன இடம், அதுக்காக ஒரு ஏமா கமிட்டி அமைச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாம் பெண்களை மதிக்க கற்றுக்கணும், தாயை மதிக்க கற்றுக்கணும் தான் பெண்ணை மதிக்க கற்றுக்கலாம். அதனால் அந்த பெண்களை மதிப்போம், அதுக்கு பாதுகாப்பு அளிப்பது மிக மிக அவசியம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பாக சொல்லியிருக்கார். அதாவது பாலியல் குற்றச்சாட்டுகள் நடைபெறுது, பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும்போது வேதனையாக இருக்குது, கடுமையான தண்டனை. ஸோ அந்த ஒன்று தான் எனக்கு முக்கியம். இவங்களை தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை என்று இருக்கிறது என்று சொன்னால் அப்போ தான் இது திருந்த முடியும், அப்போ தான் எல்லாம் தவறு செய்யணும். பிக் பாஸ் நடிகை கூட ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் அதை ஏற்றுக்கல, யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி யார் பிக் பாஸ்ல யார்ட்டியா பிக் பாஸே நான் சரியாக பார்க்கறது இல்லை, மன்னிக்கணும். பிக் பாஸ் சொன்னவங்க என்கிட்ட சொன்னதா எனக்கு தெரியல. என்கிட்ட கம்ப்ளைண்ட் நடிகர் சங்கத்தில் நான் இல்லை, நான் பேசுவேன் நடிகர் சங்க உறுப்பினரும் இல்லை. என்கிட்ட யாரும் குற்றச்சாட்டு சொல்ல போகிறதில்லை. அதனால் என்கிட்ட எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் இது எந்த தரப்பட்ட குற்றச்சாட்டு வந்தாலும் யார் எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு என்கிட்ட கொடுத்தா நெக்ஸ்ட் மினிட் அதை பற்றி நான் பார்க்குறவனா. நான் ஒரு சாதாரண தலைவன் கிடையாது, நான் மற்றவங்க மாதிரி கிடையாது. ஏதோ அப்படியே பார்க்குறேன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் வெளியே நின்றுட்டு இருந்தீங்க, உள்ளே போயிட்டு வரேன், அதை பற்றி நிறையா படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். மொத்தம் 281 பக்கம் இருக்குது, 160 பக்கத்துக்கு தான் படிக்க முடிஞ்சுது. இருந்தாலும் அது சாராம்சம் புரிந்து கொண்டேன். இந்த வரேன்ட்டு வந்தேன், நிற்க சொன்னீங்க, நின்று பொறுப்பாக பதில் சொல்கிறேன். இதுதான் என்னுடைய கதை. நடிகை சர்மிளா தமிழ் திரையுலகத்தில் விசால்ட்டையும் கார்த்திகையும் சொன்னால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது, நடவடிக்கை உடனே எடுப்பாங்கன்ற மாதிரி நடிகை சர்மிளா சொல்லியிருக்காங்க. சரி, அவங்க நடிகர் சங்கத்தை போய் அவங்க கொடுக்க வேண்டியதான். நடிகர் சங்கம் இன்றைக்கி ஏதோ கமிட்டி போடுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த கமிட்டி சிறந்த ஒரு கமிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும், நான் படித்த வரைக்கும் சொல்லணேன், இந்த கமிட்டி இந்தியாவிலே முதன்முறையாக அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட பிரச்சனைகளை, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட பெண்களின் பிரச்சனையை ஆராய வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கமிட்டி. இது தொடர்ந்து எல்லா இடத்துலையும் எல்லா பக்கமும் கமிட்டி என்று வேணும். இந்த கமிட்டி என்பது வெறும் கண்துடைப்பான கமிட்டியாக இருக்கக்கூடாது. குற்றம் புரிந்தவர்கள் உறுதி செய்யப்பட்டால் தண்டனைக்குரியவராக ஆக்க வேண்டும் என்பதுதான் கமிட்டியுடைய நோக்கமே. அது இருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. நன்றி. இல்லை, நடக்காமல் இருக்கிறது அறிவு கிடையாது. எல்லா பகுதியிலும் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதிக்கு போட்டியிடுகின்ற அவருக்கு நம்ம ட்ரம்ப்புக்கே இந்த குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ அதனால யார் எங்கே என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் தண்டனைக்கும்னா அவங்க தான் சொன்னேன், நாம் பெண்களை மதிக்க கற்றுக்கணும் முதல்ல.
பெண்களை மதிக்க கற்று பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய நம்ம கடமை என்று உணரும் போது தவறுகள் நடக்காது என்னுடைய கருத்து. அவ்வளவு. ஓகே.